சரி, உன் ஆசை என்னன்னு சொல்லு கேட்போம். நோ முதல்ல நீ உன்னோட ஆசையை சொல்லு. இல்லை, நீ தானே வந்து கட்டி பிடிச்சி ஆசை இருக்குன்னு சொன்ன. ஃபர்ஸ்ட் உன் ஆசை என்னன்னு சொல்லு. சொல்றேன், ஆனா நீ முதல்ல சொல்லு. நீ சொல்ல. ஏய், நீ சொல்றா. சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். நம்ம 2 பேர் ஆசையும் நான் ஒரு பேப்பர்ல எழுத, நீ ஒரு பேப்பர்ல எழுது. அப்புறம் மாத்தி கொடுத்து படிச்சு விடுவான். குட் ஐடியா. உன் ஆசையை நீ எழுது. இப்படி பேனா ஒண்ணு இருந்து ஓகே. ஏன் ஆசை என்னன்றத நான் எழுதுறேன். ஓகே. இல்லை, எழுதி முடிச்சிட்டியா? இதுதான் முடிஞ்சு. ஓகே, டன். நீதா. படி. நீ முதல்ல படியேன் ப்ளீஸ். சரி, உன் ஆசை தானே. நான் தான் ஃபர்ஸ்ட் படிப்பேன். என்னுடைய சண்முகத்துக்கு இருக்கிற அறிவுக்கு அவன் ஒரு சின்ன மளிகை கடை முதலாளியா இருந்து சுருங்கி போயிடக்கூடாது. படிடா. அவனுக்கு நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுக்கணும். ஒரு பெரிய முதலாளியா கம்பீரமா அவன் ஒரு சேர்ல உட்கார்ந்து கம்ப்யூட்டர்ல பில்லு போடணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும். அதுக்காக அவனுக்கு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை நான் வச்சு கொடுக்கணும். ஏம்ல, இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப நீ சொன்னதே 1000 யானை பலம் கிடைச்ச மாதிரி இருக்கல. நான் பேச்சுக்கெல்லாம் சொல்லவே இல்ல. நிச்சயம் அது நடக்கும். ஹலோ, இப்ப நீ எழுதிருக்கிறத நான் வாசிக்கவா? அமெரிக்கா அங்க இங்க வெளிநாடு போற மாதிரி திறமையான டாக்டர் என்னோட பரணி. எம்புட்டு பெரிய டாக்டரா இருந்தாலும் எனக்காக அவ அமெரிக்கா போகாம திரும்ப வந்துட்டான். என் வீட்டுக்காரிக்கு அம்புட்டு திறமை இருந்தும் அமெரிக்கா கிளம்பி போற அளவுக்கு அவ பெரிய புத்திசாலி. வாவ். ஆனாலும் அவ எனக்காக அமெரிக்கா போகாம விட்டுட்டான். அதான் நான் செஞ்ச பெரிய பாவம்னு நினைக்கிறேன்.